வணக்கம் நேயர்களே. இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு அரசியல் விவகாரங்கள் குறித்து உரையாடும். வணக்கம் தோழர். வணக்கம். விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம், அதுக்கு சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்கலை. விஜய் அவர்களுக்கு ஜனநாயகன் திரைப்படத்துக்கு சான்றிதழ் கொடுக்கலன்னா பராசக்தி திரைப்படத்தையே நாங்கள் வரவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி விஜயனுடைய ரசிகர்கள் சமூக வலைதளங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இது வழக்கமாக இல்லாத ஒரு நிலையாக இருக்கு. இந்த திரைப்பட இதில் வழக்கமாக அடிச்சிருவேன் பிடிச்சிருவேன் இந்த மாதிரியான பாணியில் அந்த ரசிகர்கள் பேசுறத எப்படி பார்க்கறது, என்ன நடந்துட்டு இருக்கு? இது வழக்கமாக நடக்காததுன்னு தயவு செஞ்சு நினச்சிக்க வேண்டாம். உங்கள் கவனத்துக்கு வரல. ஆனால் இதற்கு முன்பு அந்த விஜய் நடத்துகிற ஒரு சோஷியல் மீடியா டீம் இருக்கு இல்லையா, அவருக்கான பிஆர் வேலை பார்க்குற டீம், அவர்கள் இதற்கு முன்பு போய் கடிச்சு வைக்காத நடிகர்களே கிடையாது. இதுதான் யதார்த்தம். அவங்க சண்டைகளுக்கு அவர்கள் தான் சூர்யாவோட உயரத்தை கேலி பண்ணி ட்விட்டரில் ரகலை பண்ணது அவங்க தான், அந்த குரூப்பு தான். ரஜினி கூட வம்பெடுத்திருக்காங்க. அஜித்து கேட்கவே வேண்டாம், அஜித்தோட வம்பெடுத்திருக்காங்க. விமல் லெவலுக்கு இறங்கி அதாவது இந்த இடத்தில் விஜயை தவிர வேற யாருக்கும் கலெக்ஷனுங்கிறது இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு அவர்களுடைய மூர்க்கமான தாக்குதல் நடந்திருக்கு. அவங்க சண்டை இழுக்காத ஆளே கிடையாது. அண்டு இந்த டீம் தான் நடிகைகளும் கூட, இவர் விஜய்க்கு பிஆர் வேலை பார்க்குறவர் தான் மற்ற நடிகைகளுக்கும் பார்க்குறாரு. அவங்களோட கோச்சிக்கிட்டு போகிற, அவர்கள்ட்ட ஒத்துழைக்காத, அவர்களுடைய கம்பெனியில் வேலை பார்க்க விரும்பாத, அவர்களோட வேலை பார்க்க விரும்பாத நடிகைகள் மேலேயும் இந்த அட்டாக்கெல்லாம் நடத்தியிருக்காங்க. இது ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு கல்ட் குரூப் மாதிரி. இது எப்படி திட்டமிட்டு நடக்கிறதா இல்லைன்னா இயல்பாக நடக்கிறதா? ப்ரொமோட் பண்றாங்க. திட்டமிட்டு இல்லை, பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவங்க. இது புதுசெல்லாம் இல்லை. இதற்கு முன்பு செல்வகுமார்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பிடி செல்வகுமார்லாம் சொல்லியிருக்காரு தெளிவாக, விஜயை பற்றி, விஜய் பேரில் நானே 10-20 பத்திரிக்கை நடத்தியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த இவங்க கொடுத்த கணக்கு இருக்கு இல்லையா, இதற்கு முன்பு அவர் தன்னுடைய சொத்து கணக்கு காட்டுனதுலேயே அவர் என்ன காட்டியிருக்காருன்னு சொன்னால், ரசிகர் மன்றங்களுக்கு ப்ரமோஷன் வேலைக்காக கொடுத்த பணம்னு அவங்க கணக்கை காட்டியிருக்காங்க. ஆமாம், அவருடைய சொத்து கணக்கே. அது ஒரு வேளை தப்பிக்கிறதுக்காக இருக்கலாம். இல்லை, இவங்களோட மெக்கானிசம் அது. இவர்கள் அதை இயக்கிறது என்னன்னு சொன்னால், ஒரு பெரிய க்ரௌடு இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காக அவங்க இதை சிஸ்டமேட்டிக்காகவே பண்ணாங்க. அதனுடைய அடுத்த கட்டமாக சோஷியல் மீடியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு டீம், ஜெகதீஷ் மாதிரி ஒருத்தர் வந்த பிறகு அவங்க எதை அவங்க கண்டுபிடிச்சது தான், இந்த மாதிரி முரட்டுத்தனமாக அட்டாக் பண்ணி எதிர்க்க இருக்கவங்களை காலி பண்ணால் நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதனால இந்த அட்டாக்குக்கு மாட்டாத ஆளே கிடையாது. ஒரு ஒரு தேர்ந்த இணைய கூலிப்படையை போல இவர்கள் செயல்பட்டாங்க. அதனுடைய ப்ராடக்ட் இப்போ வர்றவங்கலாம் இதை பார்த்து வளரும்போது இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப வெளிப்படையாக தேட்டர் இருக்காதுன்னு ஒரு பையன் பேசுகிறான். அண்ணன் சொன்ன மாதிரி தான் அது. இவர்கள் பேசுவதே அந்த இந்த உணர்வு, இந்த எக்ஸைட்மெண்ட்டை கிளப்பி விட்டு நாம் ஒரு பெரிய கேங்கு அப்படிங்கிற ஒரு மெஜாரிட்டேரியனிசம் இருக்கு இல்லையா, இந்த ஊரில் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு தகராறு பொது புத்தி உருவாகும். இந்த மும்பையில் எல்லாம் மகாராஷ்டிரா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை பெங்களூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கன்னடிகான்னு சொல்லிட்டு யாரை போய் அடிப்பாங்கன்னா ஏமாந்தான் அடிப்பாங்களே. அதை போல் இவர்களுடைய இயங்கு முறை இது, இவங்க வேலை செய்கிற முறை இது. இந்த முறை அது கொஞ்சம் தீவிரமாக வெளிப்பட்டிருக்கு. ஏன்னா எதிரில் நிற்கிறது ஒரே ஒரு இதை இவங்க சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் இதை நான் ஓவராக மிகைப்படுத்துறணும்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த பிஸ்மி, அந்தணன், இவங்கெல்லாம் விஜய்க்காக பேசுகிறவங்க, அதில் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் ஹையர் பண்ணுறாங்க, இவங்களும் ஹையர் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப நாளாகவே அவங்க கூட தான் அசோசியேட் பண்ணி வேலை பார்க்குறாங்க. இவங்க எல்லாருமே விஜய்க்கு எதிரில் இருக்க எல்லாருமே கடிப்பாங்க. ஸ்பேரிங் போடுறாங்கன்னு தெரிஞ்சால் நேராக குறவலை கடிக்க வந்துடுவாங்க. ஆனால் அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்தணன் பிஸ்மி எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்கே நன்றி இல்லாதவர்னு ஒரு ஆங்கிளில் ஒருத்தர் பேசுகிறார். ஏன் நன்றி இல்லாதவர்னா, ஒன்றை கூப்பிட்டு துப்பாக்கியை கொடுத்தார்ல, எனக்கு அப்புறம் நீ தான் அந்த இதை கொடுத்தார்ல படத்தில், அந்த கடைசி படத்தில். இல்லை சார், இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இது ஒரு இன்னும் முடிக்கல, ஒரு அப்பாவித்தனம்லாம் இல்லை. இது இன்னும் கண்டென்ட் முழுசாக கேளுங்க. ஒருத்தர் துப்பாக்கி கொடுத்தார்ல, உனக்கு ஒன்று ப்ரொமோட் பண்ணார்ல, நீ இப்படி நன்றி இல்லாமல் நன்றியே இல்லாதவர் அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாரு. அந்த என்ன சொல்கிறாருன்னா, இது என்னோட கடைசி படம் அப்படின்னு சொன்னால், இது என்னுடைய கடைசி படம்னு கமல்ஹாசனோ ரஜினியோ சொன்னால் சிவகார்த்திகேயன் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவாரா? இப்போ விஜய் தான் கடைசி படம்னு சொன்னோடனே வழி விட்டு போக வேண்டியதானே, நீ ஏன் ரிலீஸ் பண்ணுறேன்னு கேட்குறாரு. புரியல. அதாவது நான் தான் நம்பர் 1 பிளேயரு,
நீ ஏன் கூட ஓடுறேன்னு கேட்குறாங்க. இப்போ உசேன் போல்ட் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் உலகத்திலே சூப்பர் பிளேயர்ல, நான் தான் ஓடுறேன், நீ ஏன் என் கூட கடைசி போட்டியில் ஓடுறேன்னு உசேன் போல்ட் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் மட்டும்தான் ஓடணும். ஆமாம், நான் மட்டும்தான் ஓடணும், ஏன்னா நான் நம்பர் ஒன்று, நான் என் கடைசி இல்லை விட்டு கொடுத்துடலாம்ல. இது எவ்வளோ கொடுமையாக இருக்குது. உசேன் போல்ட் கடைசி போட்டியில் தோத்தார். ஜெயிச்சவன் அவர் முன்னாடி மண்டி போட்டு அவர் கையை அவருக்கு தலை வணங்கின காட்சியெல்லாம் உண்டு. சரியா? இவங்க இந்த பேச்சு இருக்கு இல்லையா, இது காட்டுறது என்னன்னு சொன்னால், இவர்கள் இதற்கு முன்பும் கூட இந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரோட் பிளாக் பண்ணுறது, வேறொருவர் இந்த பாதையை அணுக முடியாத அளவுக்கு தடுத்து இவர் தான் பெரிய கலெக்ஷன் கிங்கு அப்படின்னு காட்டுற ஒரு சிஸ்டமை வெவ்வேறு இடங்களில் ட்ரை பண்ணியிருக்காங்க. கடைசி படம் இதுக்கு இதை ஒரு வெற்றிகரமான கலெக்ஷனோட வெளியில் வரலான்னு அவர் பார்க்குறாரு. ஒரு பழைய இதுலேருந்து சும்மா ரிட்டையர்மெண்ட் மாதிரி வரல, இல்லை தோற்று போய் வரல, ரொம்ப பெரிய சக்ஸஸோடு வந்திருக்கேன் அப்படின்னு. இவ்வளோ மவுசு இருக்கும்போது தான் இவர் வெளியே வராரு. ஆனால் நீங்கள் அவரோட படத்து வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், விஜய்க்கு தோல்விங்கிறது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் பெரும்பாலும் தோல்வி படம் தான் அவர் கொடுத்துருக்காரு. டேபிள் ப்ராஃபிட் வேணால் அது மாதிரி இருந்திருக்கலாம், பட் கலெக்ஷனுங்கிற வகையில் ஒன்றும் பெருசு. கடைசியில் சொல்லுங்கள், ஓடின படம் இது துப்பாக்கியை சொல்லலாம், பூ அவனுக்காக சொல்லலாம், இல்லை அப்புறம் அந்த சிம்ரன் கண்ணு தெரியாமல் நடிச்சிருக்குமே ஒரு படம், ஓகே, அந்த மாதிரி அவங்க நடித்த அந்த படம், இது மாதிரி ஏதோ ஒன்று அப்பப்போ வரும், நண்பன் ஒன்று வரும். நீங்கள் இது எல்லாத்தையும் கணக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி இது அத்தனையிலையுமே வேறொரு கரெக்டான நபரினுடைய பங்கேற்புனால அது நடந்திருக்கும். விஜய் விரும்பி எடுக்கிற படங்கள் எல்லாமே அவர் இது ரெண்டு விஷயத்தை காட்டும். அவர் ரிஸ்க் எடுக்கிற துணிவு இல்லாதவர் ஒன்று, ரோட் பிளாக் பண்ணி ஜெயிக்கிறாங்க ரெண்டு, மூன்றாவது ஜெயிக்கிறாங்கல்ல, ஜெயித்த மாதிரி காட்டுறாங்க. மூணாவது விஷயம்னு சொன்னால் சரியான ஆட்களை கொண்டு வர்றதுக்கான அந்த அவருக்கு இருந்தது. ஏன்னா சங்கரை அப்ரோச் பண்ணணும்னா அவங்க அப்பா இருக்காரு, போய் கேட்கலாம். நீங்கள் மற்றபடி இவர் ஒன்றும் பெரிய இவங்களோடலாம் நடிக்கலையே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், விஜயோட கரியரை பார்க்கும்போதே அவர் இரண்டு வகையில் ஒரு தேர்ந்த நடிகர்னு சொல்கிறதுக்கு இல்லை நடிப்புக்கு சவாலான எந்த திரைப்படங்களையும் அவர் நடிக்கலை. இல்லை, ஏன்னா வரல. நீ மீசை எடுத்திருக்காரா, அது யோசிச்சு பாருங்க. அது அஜித் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு சிறப்பான நடிகர்லாம் கிடையாது, ஆனால் அவரோட அளவுக்கு சில பரிச்சார்த்தமான முயற்சி பண்ணியிருக்காரு. பரதநாட்டியம் எல்லாம் முயற்சி பண்ணி அதை ட்ரை பண்ணாரு. ஏதோ ஒன்று கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கலாம், வேற புது இதெல்லாம் முயற்சி பண்ணுறதெல்லாம் இருக்கும். விஜய் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னொன்று அவருக்கு சமூக பார்வையும் கிடையாது. நீங்கள் மற்ற எல்லா நடிகர்களும் ஏதோ ஒரு வகையிலான நான் இந்த இடத்துல இருந்ததுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறேன், என்னோட திரை வாழ்வை நியாயப்படுத்துகிற ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. ரஜினி ஒரு இதை முயற்சி பண்ணியிருப்பார் வெவ்வேறு இடங்களில், கமல் கேட்கவே வேணாம். ஆமாம், சூர்யாவை சொல்லலாம். இல்லை இவர் இப்போ ஸ்பேரிங் போடுற சிவகார்த்திகேயன் எடுத்துக்கும், அவர் 13 வருஷம் 14 வருஷம் இருக்கும். இந்த 14 வருஷத்துக்குள்ள தன்னோட ஒரு பரிச்சாத்தமான முயற்சிகளை ட்ரை பண்ணுறாரு. அடுத்தடுத்த கட்ட நகர்வாக ஆரம்பம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெண்களை கிண்டல் பண்ணி அந்த லவ்வில் ரொம்ப ஒரு முரட்டுத்தனமான மதிக்காத கேலி பண்ணுற மாதிரியான ஒரு போக்கு இருக்கலாம். பட் பராசக்தி மாதிரி ஒரு ரிஸ்கி படத்தை முயற்சி பண்ணணுங்கிற எண்ணம் 14 வருஷத்தில் அந்த பையனுக்கு வருது. இவர் 35 வருஷமாக பெஞ்ச் தைச்சிட்டு இருக்காரு. அப்படி ஒன்று இல்லவே, அந்த மாதிரியான ஒரு முயற்சியே இல்லை. நீங்கள் ஏன் இப்படி ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுறது இல்லைன்னு சொல்லி ஜெயா டிவி ஆக்டிவாக இருந்த காலம், அதாவது ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்தில் இவரை அதான் அடிச்சு இழுத்துட்டு போய் தான் இப்போ தலைவா படத்துக்கு காதை திருவண்ணே தான் சரண்டர் ஆகிட்டார்ல. அப்போது அந்த சமயத்தில் நினைக்கிறேன் எடுத்த ஒரு இன்டர்வியூ, நான் கண்ணுக்குள் நிலவுன்னு ஒரு படத்தில் கொஞ்சம் வித்தியாசமான ரோல் நடித்தேன். வித்தியாசமான ரோல் லேசாக்கு இருக்கு மாதிரி நடிச்சிருப்பார். அதுக்கு போதிய வரவேற்பு இல்லை, அதனால் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு தோல்வி, அதாவது தோல்வின்னு இல்லை, அவருக்கு அது ஒரு அவமானமாக இருக்குது. வாரிசு தோல்வி தானே. ஆமாம், அதை பார்த்துட்டு என்ன நம்ம தெலுங்குலேருந்து வேண்டான்னு எடுத்து முடிவு பண்ணாரா? இல்லை. ஸோ இவருக்கு ரிஸ்க் எடுக்கிறதன் மீதான ஒரு அசாத்தியமான பயம் அவருக்கு இருந்திருக்கு. அண்ட் இவருக்கு ஒரு சமூக பார்வை இல்லைங்கிறதுனால இவரோட படங்களில் அந்த மாதிரி ஒன்றும் வந்ததே கிடையாது. இந்த 35 வருஷத்தில் நீங்கள் அந்த ப்ராக்ரஸை பாருங்களேன். ரைட், ஆரம்பத்தில் வேறு அடையாளம் இல்லை, இவருடைய நடிப்பை வச்சு சேல் பண்ண முடியாது, அப்போ போட்டி நிறைய இருந்தது. அதனால் கதாநாயகிகளால் அந்த படம் பேசப்பட்டது. 1000 சொல்லலாம். ரசிகனும் சரி, செந்தூரபாண்டியும் சரி. செந்தூரபாண்டியில் விஜயகாந்த்னு ஒன்று இருந்தாலும் கூட விஜயகாந்தை விட கூடுதலாக ஒரு புல்லிங் ஃபேக்டராக இருந்தது என்னன்னு சொன்னால் யுவராணி, அந்த அவங்களோட இதில் காட்சிகள்லாம் தான். ரசிகனில் ஒரு ஹீரோயின் பத்தாதுன்னு சொல்லி அதில்
இன்னொரு கவர்ச்சி நாயகி வேற, அதன் பிறகு ஸ்வாதி. இப்படி தான் அவரோட இது ஆரம்பிச்சது. பூவே உனக்காகக்கு பிறகும் கூட அவர் அந்த மாதிரி முயற்சி பண்ணாரானா இல்லை. நீங்கள் கவனிச்சா தெரியும், அந்த மாதிரி அவர் ட்ரை பண்ணல. இன்ஃபேக்ட் பூவே உனக்காக மாதிரியே வேற ஒரு படம், அந்த மாதிரியே ஒன்றும் இல்லாத தூக்கி போட்டு மிதிச்சாலும் கம்முன்னு இருக்கிற ஹீரோ கேரக்டரை வச்சு உன்னை நினைத்துன்னு ஒரு படம் எடுக்கிறாரு, விஜய் வச்சு எடுக்கிறாரு. யார்? விக்ரமன். அந்த படம் பிடிக்கலன்ட்டு வெளியில் வந்துடுறாரு. அதன் பிறகு தான் சூர்யாவுக்கு போகுது. ஸோ அவருக்கு வந்து அந்த தன்னுடைய வரையறைக்குட்பட்ட தனக்கு வர்ற தன்னால் செய்ய முடிகிற பாத்திரங்களில் மட்டும் நடிக்கிறது அப்படிங்கிற ஒரு வரையறை வச்சுருக்காரு. அதுக்கு சூட் ஆகிறது தெலுங்கு படம். அதனால தான் தெலுங்கா எடுத்து அவருக்கு பிடிச்ச டைரக்டர் பேரரசு தானே. நீ உட்காந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிஸ்க் இல்லாத இதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரிஸ்க் இல்லாதது இல்லை, அவருக்கு ஈஸியாக இருக்குது, அவருக்கு அது சுலபமாக இருக்குது. மாடுலேஷனை மாற்ற வேணாம், ஹேர் ஸ்டைலை மாற்ற வேணாம், சும்மா வந்து கையை காலை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆட்டி கேமரா ஆங்கிளை திருப்பி வச்சுட்டா போதும். அதனால தான் இதை மாதிரியான ஆட்கள்கிட்ட வருது. பட் இப்போது இந்த இஷ்யூவில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயம் என்னன்னு சொன்னால், ஏன் இவருக்கு அந்த தலைமை பண்பு இல்லை அப்படின்னு நிறுவனத்துக்கான 2 முக்கியமான ஆதாரங்கள் இந்த இதில் உண்டு. இவர் தூண்டி விடுகிற அல்லது அமைதியாக இருக்கிற 2 விஷயம் உண்டு. நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னா அனுமதிக்கிறீங்கன்னு அர்த்தம். ரசிகர்களை இதை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னால் ஒழிய அவன் வந்து செஞ்சுட்டு தான் இருப்பான். அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், மற்றவர்கள் தங்களுடைய ரசிகர் மன்றத்தை ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்திக்கணுன்ற, அதாவது அவர்களை வந்து ஒழுங்குபடுத்தணுங்கிற என் முயற்சியை மற்ற எல்லாரும் எடுத்திருக்காங்க. நல்ல திசையை நோக்கி மடைமாற்றி விடக்கூடிய வேலை. குறைஞ்சபட்சம் அவனால் எனக்கு 7.5 வந்துடக்கூடாதுங்கிற அளவுலையாவது அவங்களுக்கு இருக்குது. சூர்யா ஒரு தனக்கு வேற ஒரு முகத்தை வந்து காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. மற்ற யாருமே இந்த மாதிரி ஒரு இணைய கூலிப்படையை போல அல்லது வந்து பொறுப்பற்ற அராஜகம் பண்ணுறவர்களைப் போல அவர் வந்து அந்த கூட்டத்தை வந்து அப்படி இருக்கிற கூட்டத்தை வந்து பயன்படுத்திக்கிறதுங்கிறது அவரோட விருப்பமாக இருக்கே தவிர அவர்களை நெறிப்படுத்துவதுங்கிறது அதுக்கும் அவர் பயப்படுறாரு. இல்லை, ஒரு கேள்வி எனக்கு. இப்போ விஜய் அவர்கள் ஏர்போர்ட்டில் வரும்போதெல்லாம் கூடக்கூடிய கூட்டம் இயல்பானதா இல்லைன்னா வந்து உருவாக்கப்படுது? அது அப்படி ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரே பிரச்சனையில் கோவா போகிறாரு, கூட்டம் கூடுதா? ஏர்போர்ட் வழியாக தானே போகிறாரு, ஏன்னா அவர் வீட்டில் போய் ஏற்றிட்டு போகிறாங்க. கோவா போகும்போது அந்த பிரச்சனைலாம் வரல. ஷூட்டிங்க்கு ஒரு தடவை மதுரை போன போதும் பிரச்சனை வரல. கூட்டம் கூடுறது, இதை கூட்டணும்னு முடிவு பண்ணால் கூடும். அதான் அங்கே விஷயம். ஆனால் சமீபத்தில் திருவனந்தபுரம் போகும்போது, ஒரு வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன், திருவனந்தபுரம் போகும்போது அங்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாகி ஒருத்தர் இறந்து போனார். திருவனந்தபுரமா? ஆமாம். இல்லை, எதேச்சே அது இதுக்கு மட்டும் இல்லை. இந்த கூட்டம் வந்து இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தில் இறப்பு வர்றது அல்லது ஒரு இடத்துல நிறைய பேர் கூடுறதுங்கிறது நாம் நினைக்கிறதுக்கும் யதார்த்தத்துக்கும் வேறையாக இருக்கும். ஒரு சின்ன இடத்துக்குள்ள 300 பேர் கூடிட்டாங்கன்னா அது ஒரு நெருக்கடி. அந்த இடத்துல ஒரு கேஷுவாலிட்டி வரலாம். ரொம்ப பெரிய இடத்துல 30,000 பேர் கூடினாலும் கூட அது மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது நாம் கேஸ் டு கேஸ் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அது இவங்கள பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, வெவ்வேறு இந்த மாதிரியான மரணங்கள் வந்து நடந்திருக்கு. சேலத்துக்கோ இதே திருவனந்தபுரம் ஏரியாவுக்கு இவங்க வந்தபோது, யார், சன்னி லியோன் வந்தபோது மொத்த டவுனும் பிளாக் ஆச்சு. ஸோ சன்னி லியோன், விஜய் இவர்களுக்கெல்லாம் பார்க்க அரிதான பீஸுங்க. அவ்வளோ சுலபத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, சன்னி லியோன் பார்த்துருக்கீங்களா நீங்கள் வாழ்க்கையில்? பார்த்துருக்க முடியாது, நம்ம நேரில் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி அப்படி ஒருத்தர் வர்றாங்க. விஜயும் நம்ம நேரில் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி ஒருத்தர் வர்றாங்கங்கும்போது அந்த இடத்துல கூட்டம் கூடுறதுங்கிறது இருக்கும். சில்க் ஸ்மிதா, சன்னி லியோனு, விஜய், இல்லை அஜித், யாரோ ஒருத்தர் வச்சுக்கலாம். அவர்கள் வரும்போது அவங்கள பார்க்குற க்யூரியாசிட்டிங்கிறது இருக்கலாம். அதை ஒழுங்குபடுத்துறது ஈஸி. அது நிகழ வாய்ப்பு உள்ளது. பட் ஏர்போர்ட்டில் கூடுற கூட்டம், பொலிட்டிக்கலாக கூடுற கூட்டங்கிறது அது ஒரு மாதிரி இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறது தான். வந்துருங்க எல்லாரும் காட்டுறதுக்காக, ஒரு மவுஸை காட்டுறதுக்காக இவங்க பாதிக்கு பாதி இவர்கள் உருவாக்குறது தான். நீங்கள் கரூர் கூட்டத்திலையும் சரி, வெளியூரில் இருந்தாலும் ஆட்களை வண்டி வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னே சொன்னாங்க. அங்கே போய் ரிப்போர்ட்டர்கள் போன போது வண்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, விஜயை பார்க்கலான்றதுக்காக அவங்க போகிறாங்க, அவ்வளோதான், மக்கள் போகிறாங்க. ஸோ இது பாதிக்கு மேலே ஏற்பாடு எதேச்சையாக சிலருக்கு வந்து க்யூரியாசிட்டியில் கூடலாம். இன்னொன்று, இவருடைய வாழ்க்கை முறை இருக்குல்ல, நீங்கள் 5 பேரை தவிர அவரை பார்க்கவே முடியாது. ஒரு 5-6 பேர் தான் அவரை வந்து அணுகலாம். செங்கோட்டையனோ ஆதவர்ஜுனாவோ கூட நினச்சா பார்க்க முடியாது. ஸோ ரொம்ப ரேர்லி அவைலபிள். அப்படிங்கும்போது பார்க்கணுங்கிற ஆர்வம் வரத்தான் செய்யும். மற்றபடி இந்த ஈசிஆரில் அவர் வர்றாரு, அந்த கார் நம்பர் கூட ஊரில் இருக்க எல்லாருக்கும் தெரியும்.
ஏன்னா அப்படி திமுன்னு போய் மொக்கிறாங்களா எல்லாரும்? அவர் பாட்டுக்கு வர்றாரு, அவர் பாட்டுக்கு வர்றாரு அந்த அந்த இடத்துல எல்லாம். ஸோ இது உருவாக்க முடிகிற ஒரு விஷயம். நீங்கள் செய்தியை பரப்பி விட்டீங்கன்னா போதும். பொதுவாக அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நபராக அவர் விஜய். ஏன்னா இப்போ ஜனநாயகன் திரைப்படத்திற்கு இவ்வளோ கடுமையான ஒரு நெருக்கடி உருவாகியிருக்கு. எதையுமே வாய் திறந்து பேசுகிறாரு இல்லையா? என்ன காரணம்? அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை இவர் சொன்னதை அவங்களோட ஜான் ஆரோக்கியம் இருக்கார்ல, அவர் சொன்னதாகவே சொன்னாங்க. அவரை ரொம்ப அதிகமாக வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணால் அந்த கிரேஸ் போயிடும். ஸோ அவர் 5 பேர் சாவுக்கெல்லாம் அவர் வந்தெல்லாம் பேச மாட்டார், நேரில் வந்தெல்லாம் இரங்கல் தெரிவிக்க மாட்டார். அது ப்ரூவ் பண்ணாங்க. 41 பேருக்கே அவர் வரதான் வச்சாங்க. ஸோ அவருடைய இயல்பு, அவருடைய ஒரு இயல்பை இந்த கூட்டம் வந்து என்ன பண்ணிக்குதுன்னா, ஒரு மாதிரி பிஜேபி ஒரு மாதிரி பயன்படுத்துது, கூட இருக்கிறவங்க ஒரு மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி தான் நம்ம கணக்கில் எடுக்கணும். பட் இந்த சினிமா கேஸுக்கு வந்தோன்னு சொன்னால், அவர் ஒரு படத்திலேயே ஒரு ரிஸ்க் எடுக்க விரும்பாத நபர். ஒரு திரைப்படத்திலேயே அவருக்கு சமூக பார்வைங்கிறது பிடிக்கல, இல்லை புரியலை, இல்லாட்டி ஒன்று அட்டெம்ப்ட் எடுத்திருப்பாங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு கமர்ஷியல் சும்மா சவால் விடுற, பஞ்ச் டைலாக் பேசுகிற, இந்த மாதிரி குடிச்சிட்டு அடிச்சாட்டியம் பண்ணுற, இதை மாதிரி பொறுப்பற்றவர்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு படங்கள் தான் அவரை கவருது. அந்த மாதிரியான கதைகள் தான் அவரை கவருது. அதனால தான் அங்கேருந்து கூட்டு வர்றாரு. இப்போ பாருங்கள், இந்த குறிப்பிட்ட படத்தில் பாருங்கள், இது வரைக்கும் கூட பரவாயில்ல. அதாவது வந்து ஒரு பொறுக்கித்தனமாக இருக்கிற ஹீரோவுக்கு தான் வேல்யூ அதிகம் அப்படின்னு அவர் நம்பியிருக்கலாம். அதனால் அந்த படம் எடுத்துருக்கலாம். கட்சியை அறிவித்து 2 வருஷம் ஆச்சு. இப்போது கடைசி படம்னு அவர் அறிவிச்சிட்டாரு. கடைசி படம்னு அறிவித்த பிறகும் கூட ஒரு படத்தை எடுக்கிறாங்க. இந்த படத்தை நஷ்டம் தான், நீ தான் வருஷம் 500 கோடியை விட்டுட்டு வராருன்னு நீங்கள் தானே பேசுகிறீங்க. இந்த படத்தை ஒரு சமூக பார்வையோடு எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கு அந்த மாதிரியான படங்கள் நிறைய இருக்குது. பலர் ட்ரை பண்ணாங்க, அந்த மாதிரியான படங்களை வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்போவும் கூட அவர் இப்படிப்பட்ட படங்களை தேர்வு செய்யலை. ஒரு சமூக பார்வையுள்ள, தான் வந்து ஒரு சமூகத்துக்கான ஹீரோவாக காட்டிக்கிற மாதிரி அல்லது ஒரு தலைவராக காட்டிக்கிற மாதிரியான அதற்கு வாய்ப்பு இருக்கிற படத்தை அவர் எடுத்தாரானே இல்லை. பாலையா படத்தை எடுக்கிறாரு. பாலையா படம் தமிழ்நாட்டில் ஒரு ட்ரால் மெட்டீரியல். அது அப்படி தான் இருக்கும். இது இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு, அகண்டா 2. ஆராத்தியை சுற்றுறது, பூசணிக்காய் உடைக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஆளை சுற்றி டம்முன்னு போட்டு உடச்சி படம் வந்திருக்கு, அகண்டா 2. அவரோட படத்தை தான் எடுத்திருக்காரு. சரி, அதில் அந்த விஷுவல் வருது பாருங்கள். இப்போ தான் அவர் பேரில் அந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் இருக்காங்கங்கிற குற்றச்சாட்டு 3 மாதமாக பரவுகிற நேரத்தில் அவர் அந்த கோடாலியை, ரத்த கோடாலியை நாக்கால் நக்கிற, ஐஸ்கிரீம் நக்கிற மாதிரி நக்கிட்டு ஒரு ஃபோட்டோ. ஸோ இது இவர் 2 காரணம் இருக்க முடியும். ஒன்று, இவருக்கு சமூக பார்வைங்கிறத பற்றின எந்த ஐடியாவும் இல்லை. சமூக பார்வைன்னா என்னன்னே தெரியலை ஒன்று. அல்லது இதுதான் என்னோட ஐடென்டிட்டின்னு அவர் நம்புகிறார். நான் இப்படி ரத்தத்தை நக்கினா தான் எனக்கு மரியாதை, நான் குடிச்சிக்கிட்டே வந்தால் தான் எனக்கு மரியாதை, நான் ப்ரொஃபஸராக இருந்தால் கூட சாராய பாட்டிலோட காலேஜுக்கு வந்தால் தான் எனக்கு மரியாதை, என்னோட ஸ்டேட்டஸ்க்கு இதுதான் பொருத்தமானதுன்னு அவர் நம்புகிறார். இதுதான் ரிஸ்க். இதெல்லாம் பெரிய ஹீரோயிசம் அப்படின்னு சொல்லி பின்தொடரக்கூடிய இந்த ரசிகர்கள் கட்டாயமாக பண்ணுவாங்க. அதனால தான் இவர் கட்டுப்படுத்தலைங்கிறதுனால தான் ஒருத்தர் இதில் அவங்களோட பார்வைக்கே வந்துக்கும். இவர்களுடைய புரிதல் எவ்வளவு பாமரத்தனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயனுக்கும் இந்த பராசக்தி படத்தின் ரிலீஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும்? ஹீரோவுக்கு என்ன கண்ட்ரோல் உண்டு? விஜய்க்கே கண்ட்ரோல் கிடையாது ஒரு அளவுக்கு மேலே. ஏன்னா ஓடிடிக்கு நீங்கள் படத்தை வித்துட்டிங்கன்னா, ஓடிடிக்காரன் சொல்கிறது தான். என் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி தியேட்டர்லேருந்து வர்றதில்லை, பெரும் பணம் சேட்டலைட்லேருந்து வர்றதில்லை. கலெக்ஷனில் அதிகபட்சம் பங்கை கொண்டிருப்பது வந்து கிட்டத்தட்ட 30% பக்கமாக வச்சுருக்கிறது ஓடிடி பணம். ஓடிடிக்கு அடுத்தது தியேட்டர் ஒரு 20-22% இருக்கும். தியேட்டருக்கு அடுத்தது சேட்டலைட், அதற்கு அடுத்து ஓவர்சீஸ். இதுதான் கணக்கு. ஓடிடி சொல்கிற தேதி தான். இப்போ ஓடிடி நான் வாங்க மாட்டேன்னு ஒரு படத்தை சொல்லிட்டா, நீங்கள் தியேட்டரில் போய் அதை ரிலீஸ் பண்ணுற அந்த வேல்யூ வந்து குறைஞ்சிரும். இப்போ ஓடிடிக்கு நல்ல விலைக்கு விற்றீங்கன்னா தான் உங்களால் மற்ற இடத்துல அந்த பிரேக் ஈவனையாவது பார்க்க முடியும் உங்களுக்கு, அதாவது ரிலீஸுக்கு முன்பு. இதுதான் நிலைமை. ஸோ ஓடிடிக்காரன் தீர்மானிக்கிறான் இந்த ரிலீஸ் தேதியை, அதனால இவங்க ஓடுறாங்க. அதுதான் யதார்த்தம். ஓடிடி கிடைக்காதனாலேயே சில படங்கள் தாமதமாயிட்டு இருக்கு. ஓடிடியை ஃப்ரீஸ் பண்ண பிறகு தான் பெரும்பாலும் படத்தை வந்து நீங்கள் ஆரம்பிக்கவே முடியணும். இப்போ வந்து முட்டு சத்தில் சினிமா மாட்டிகிட்டு இருக்கிறது காரணம் தான்.
இப்போ ஓடிடியை நம்பி இப்போ பட்ஜெட் எல்லாம் பெருசாக்கி சம்பளம்லாம் போன பிறகு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போது இவர் அந்த விநியோகஸ்தர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, திருப்பூர் சுப்பிரமணியம், அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெரிய நடிகர்களுக்கு படமே இல்லை, கை காசை போட்டு தான் அவங்க படம் எடுக்கிறாங்க, அதாவது அந்த மாதிரி தான் அந்த டேர்மில் தான் படம் எடுக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி, அதை ஒரு பக்கம் வச்சுருவோம். இவர் கண்ட்ரோலில் இல்லை இப்போது இந்த மாதிரியான படம் ரிலீஸ் ஆகிறது. அது எல்லாமே இந்த ஃபேக்ட்டும் ரசிகர்களுக்கு தெரியல. சென்சார் போர்டு யூனியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதும் ரசிகர்களுக்கு தெரியல. இதில் பிஜேபி ஒரு ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி, சென்சார் போர்டு யாருக்காக வேலை செய்யும்? இப்போ பொலிட்டிக்கலாக பார்த்தா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபிக்காக தான் வேலை செய்யும். பிஜேபி வேலை செய்யுதுன்னு சொன்னால் பிஜேபி ஒன்று படத்தை தாமதிப்பதன் வாயிலாக பிஜேபிக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கணும், அப்போ தான் அவன் தாமதிப்பான். ஏன் இதை சொல்கிறேன்னா, காலையில் இவர்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு ஜட்ஜ்மெண்ட் வருது ஒரு 11-11:30 மணிக்கு, இம்மீடியட்டாக அப்பீல் போகிறாங்க. மத்தியானம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை வழக்கறிஞர் பெஞ்சுக்கு மத்தியானம் வருது கேஸு. அப்பியர் ஆகிறது துஷார் மேத்தா, இந்தியாவின் காஸ்ட்லி லாயர். அவர் சென்சார் போர்டுக்கு இந்த படத்தை ரிலீஸுக்கு விட்டுறக்கூடாதுங்கிற இன்டென்ஷன் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்குன்னு தெரியுது. இவர்கள் யாரும் யூனியன் கவர்மெண்ட்டை காட்டி பேசலை. அந்த கவுண்டமணி ஒரு படத்தில் பொண்டாட்டிட்ட உதவ வாங்கிட்டு வெளியில் வந்து வெட்டின்னு சொல்லி அருவாள் எடுத்துகிட்டு ஓடுவார் தெரியுமா, அதையே பண்ணுறாங்க. வாயை திறந்து யாருமே பேசலை. இப்படி பண்ணிட்டு இது குறித்த கேள்வி, சரி ஒன்று உன்னோட ரசிகர்களை எஜுகேட் பண்ணியிருக்கலாம். இந்த அத்தனை கூத்துலையும் இங்கே ரிலீஸ் பண்ணுறது, பராசக்தியை ரிலீஸ் பண்ணுறது ரெட் ஜாயிண்ட். இதில் சிவகார்த்திகேயனுக்கு ரோலே இல்லை. ஆனால் சிவகார்த்திகேயனை வில்லன் மாதிரி சித்தரித்து ரசிகர்கள் பேசுகிறாங்கன்னா இந்த இன்புட் எங்கேருந்து வருது? அந்தணனும் பிஸ்மியும் சிவகார்த்திகேயனை டார்கெட் பண்ணும்போது அது ஒரு சிக்னல். ஜனநாயகன் பாட்டு ஷோவில் பிஸ்மி வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காரு, அந்த சீட்டில் விவிஐபி சீட்டில் உட்காந்துருக்காரு. அந்த பிஸ்மி வந்து சிவகார்த்திகேயனுக்கு நன்றி இல்லைன்னு பேசுகிறாரு. அந்தணன் என்ன சொல்கிறாரு, ரஜினிக்குனா கொடுத்துருப்பீங்க, எங்கள் ஆளு கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே அப்போ ரசிகனுக்கு என்ன தோணும்? ஸோ இது வந்து இதை அவர்கள் தூண்டி விடுறாங்களான்னு கேட்டிங்கல்ல, இதான் நேரடியாக அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதை நிறுத்து மற்றவங்க சொன்னதே இல்லையா, செய்யாதீங்கன்னு மற்றவங்கெல்லாம் சொன்னதே இல்லையா, நாளே படத்துக்கு அடிச்சு பிடிச்சிட்டு வராதிங்க அப்படின்னு எல்லாம் நடிகர்கள் சொன்னது உண்டு. உன் குடும்பத்தை பார்த்துட்டு வான்னு நடிகர்கள் சொன்னது உண்டு. ரஜினி கூட பல சமயங்கள் அது மாதிரி சொன்னதான் ஞாபகம். அஃப்கோர்ஸ் ஆனால் செயலில் செஞ்சாங்களான்னு தெரியல, ஒரு ரிஸ்க் வரும்போது தடுத்துற மாதிரி உண்டு. இவர் இப்போ நிறுத்தவும் இல்லை, தூண்டி விடுறதும் இவர்கள் தான், நிறுத்தவும் இல்லைங்கும்போது இது ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நாம் என்ன பண்ண, வேறு வழி கிடையாது. 1+1 2 தான் இருக்க முடியும், 0 3 இருக்க முடியாது இல்லையா? அப்படி தான் இதில் ஒரு ஒழுங்கு இருக்குது பாருங்கள். இவங்க பூடகமாக பேசுகிறாங்க. இப்போவும் வந்து இவனுங்க ஒரு எதிர் நடிகரை டார்கெட் பண்ணுறாங்கன்னா, ஏன் இவன் நடிகரை டார்கெட் பண்ணுறாங்கன்னா, இவர்களுக்கு நடிகரை டார்கெட் பண்ண ஏற்கனவே அந்த பழக்கம் இருக்குது, அந்த பாரம்பரிய செயல். ஆமாம், அந்த இவர்களுடைய பாரம்பரியம் அப்படியே தொடருது. அதனால தான் நான் பயப்பட வேண்டியிருக்குதுன்னு சொன்னால், இவர் அரசியலையும் இப்படி தான் அனுப்புவார். சிம்பிள், பழிய போட்டுரு. யார் காரணம்? நான் பொறுப்பே எடுத்துக்கலன்னா எப்படி திருந்துவான்? இப்போவும் கூட அவர் ரசிகர்களை கட்டுப்படுத்துறதெல்லாம் ட்ரை பண்ணல. மரம் இல்லாத, டவர் இல்லாத, கேட் இல்லாத இடத்துல கூட்டத்தை நடத்திக்க ஒன்று தான் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகுறாங்களே தவிர, இந்த ரசிகர்களை வந்து குறைந்தபட்சம் ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வருவோம். இவர் தன்னுடைய படத்திலேயே ஒரு சோஷியல் கண்டென்ட்டை முயற்சி பண்ண பயப்படுற ஒரு நடிகர் பாலிடிக்ஸில் என்ன ஐடியாலஜி அவர் முயற்சி பண்ணுவார்? நேற்று சொன்னாங்களே பிரேமலதா, என்ன கொள்கை? வெற்றி தான் கொள்கை. அவங்க பையன் சொன்னார்ல, தேங்காய் உடைச்சான் 2 உடைஞ்சு, அப்படின்னா 2 கட்சிக்கு நம்ம தேவை இருக்குது, இந்த லட்சணத்தில் இருக்குது. இதனுடைய ஒரு பிரம்மாண்ட வெர்ஷன் தான் விஜய். இதோட வந்து ஒரு கவர்ச்சியான ஒரு வெர்ஷன் தான் விஜய். பார்க்க தானே போகிறோம். நீங்கள் இந்த 3 மாதத்தில் இவர்கள் என்னென்ன மாதிரி பண்ண போகிறாங்க, எப்படி கண்டாமினேட் பண்ணி வச்சுருக்காங்கங்கிறதுக்கு இந்த ரசிகர்கள் கொடுத்த பேட்டியை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அவங்க எதிரி யாருன்னு சொல்ல தெரில, சென்சார் போர்டு யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஒரு இலச்சம் வேணும். இப்போ ட்ரம்ப் இருக்கார்ல, ட்ரம்ப் மாதிரி தான். ட்ரம்ப்புக்கு வந்து எங்கே அடி விழுந்தாலும் வந்து யாரை தூக்கி போட்டு, இல்சாவினை தூக்கி போட்டு மிதிக்கிறார்ல, சீனாவுக்கு சொல்கிறாரு, தைவான் அவங்க எதாவது பண்ணால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டாரு. பேச்சே இல்லை.
ரஷ்யா உக்ரைன் அது 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 இப்போ ரஷ்யன் பிரசிடென்ட் அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு வரல அவசியம் அப்படின்னு இல்ல. முடிச்சிட்டாரு. அவர் நண்பர். சரியா? இடிச்சவன் எடுத்து தூக்கி போட்டு இது ரசிகர்கள் அதோட ரொம்ப வேர்ஸ்ட் வெர்ஷனாக இருக்காங்க. வெறும் கூலிப்படையை போல் மிரட்டுற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இவருக்கு ஒரு லைனில் முடிக்கலாம், இவருக்கு சமூக பார்வை என்பது கிடையாது. ஒரு தலைவராக இருந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிற திறன் கிடையாது. தன்னுடைய எதிர்காலத்திற்காக கூட தன்னுடைய படத்தை ஒரு 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 வேல்யூ இருக்கிற ஒரு படமாக எடுக்கிறதுக்கு அவர் தயாராக இல்லை, முன் வரல. அதனுடைய பெரிய அவுட் ப்ராடக்ட் தான் அவங்களோட ரசிகர்கள். இதே மாதிரி அவர் தன்னோட ரசிகர்களையும் பயன்படுத்திக்கிறார், அவ்வளோதான். அரசியல் சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற மாதிரி இந்த ஃபேன் பேஸையும் அவர் பயன்படுத்திக்கிறார். அதே மாடல், அதே ஆட்கள், அதே நடவடிக்கை, எல்லாரும் அங்கே அரசியல் கட்சி, அதே டெய்லர், அதே வாடகை மாதிரி அப்படியே ஒரு இடத்துல தென்படுற அந்த பலவீனம், அந்த அந்த சுயநலம், இது எல்லாமே இதுதான் அரசியலையும் வெளிப்படுத்துது, சினிமாலையும் வெளிப்படுத்துது. இன்ஃபேக்ட் விஜய் தான் இந்த சினிமா சூழலை மோசமாக கண்டாமினேட் பண்ண ஹீரோவாக இருப்பார். ஏன்னா இவர் ஒரு மாடலை செட் பண்ணால் மற்றவர்களும் அதை ஃபாலோ ஏன்னா வேறு வழி இருக்காது. உங்களுக்கு என்ன சார் ரைட், இப்போ எல்லாத்தையும் பிளாக் பண்ணலாம், நம்ம படம் வரப்போது. இப்போ நாளைக்கு வரவனா என்ன பண்ணுவான், நான் தான் ஃபஸ்ட்டுன்னு வந்துட்டா இப்போ அடுத்து வர்ற ஹீரோக்களுக்கும் இந்த எண்ணம் வரும். இவங்கெல்லாம் சேர்ந்து இப்படி சிண்டிகேட் போட்டு பெரிய நடிகர்கள் மொத்தமாக தியேட்டரை பிளாக் பண்ணதோட விளைவு என்ன? 10 படம் வரும், 10 படம் வரும்போது 10ல் 3 படம் 4 படம் தேரும். 10ல் 3 படம் 4 படம் தேருங்கும் போது 4 செட் ஆஃப் புது ஆட்கள் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். கேமராமேனோ இதுவோ புது ஆட்கள் 10 படம் ரிலீஸ் ஆகுதுங்கும் போது புதுசாக ப்ரொடியூசர் வரலாம், புதுசு தியேட்டர் நிறைய இருக்கும். பார்க்குறவனுக்கு ஒரே படமாக பார்க்க போகிறான், இன்றைக்கி ஒன்று பார்த்தாலும் நாளைக்கு ஒன்று பார்க்க போகிறான். இந்த வெரைட்டியை ஒழிச்சது என்ன காரணம்னு சொன்னால் இந்த மொனோபொலி மைண்ட் செட் தான். ரஜினி படம் வந்தால் பிளாக் பண்ணு, கமல் படம் வந்தால், பெரிய படம் வந்ததுன்னா பிளாக் பண்ணு. கமல் கூட அவ்வளோ இது செல்வாக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்படி தியேட்டரை பிளாக் பண்ணி இவர்கள் சினிமாவை அழிச்சாங்க. சின்ன படங்கள் வெளியாவதற்கான இதை மொத்தமாக இழுத்து கொடுக்குறதே. ஓடிடிகிட்ட நிறைய பணத்தை டிமாண்டை உருவாக்கி இந்த கொரோனா டைமில் வாங்கினதன் மூலமாக ஓடிடி எல்லாம் இப்போ சலிச்சு போய் மொத்தமாக படம் வாங்குறதே நிறுத்தி புதுசாக ஒரு படம் வராதுங்கிற லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. நல்வாய்ப்பாக நாம் 2 விஷயத்தை இது பண்ணலாம். சிறை படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அது இந்த இடத்துக்குள்ளே, இந்த எல்லைக்குள்ளே எப்படி ஒரு உருப்படியான ப்ராடக்டை தர முடியுங்கிறதுக்கான ஒரு மாடலாக அது இருக்குது. நான் பராசக்தி என்ன பார்க்கல, பராசக்தியும் ஒரு வகையில் நான் ரொம்பவும் வரவேற்பேன். என்ன காரணம்னா பாஜக அந்த வலதுசாரி கூட்டம் தங்களுடைய ப்ராப்பகண்டா படங்களை எவ்வளவு பாடாவதையாக இருந்தாலும் ரிலீஸ் பண்ணி உலகளாவிய அளவில் ரிலீஸ் பண்ணி தங்களுடைய ஐடியாலஜியை கொண்டு போய் திணிக்கிறான். நம்ம சைட்லேருந்து அந்த மாதிரி ஒரு படம் வரவே இல்லை. கம்யூனிசம் பேசுகிறவங்க முடியாது, ஏன்னா அவங்களால ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கிறதுலாம் சாத்தியம் இல்லை. பட் பராசக்தி மாதிரி ஒரு படம் வரும்போது குறைந்தபட்சம் நம்ம ஜென் எக்ஸுக்கிட்டே, ஜென்சி ஏன் போகிறீங்க, ஜென் எக்ஸுக்கிட்டே, அதுக்கு முந்தின தலைமுறைகிட்டேயே இந்த மொழிப்போர் குறித்த அறிமுகத்துக்கு வேறு வழி இல்லாமல் இருந்தது. இந்த படம் அதற்கான ஒரு வாசலை திறந்து விட்டுருக்கு. அட்லீஸ்ட் அந்த அளவுக்காவது ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம். அதுவும் நடக்கலை. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இதே லட்சணத்தில் தான் இவரோட அரசியலும் இதே போல தான் இருக்கும். போட்டிக்கு ஆளே இல்லைன்னா ஜெயிக்கலாம். அடுத்து என்ன செய்வாங்கன்னா சொல்லலாம், எங்கால தானே பெரிய ஸ்டாலு 500 கோடி விட்டு வந்திருக்காங்களே, நீங்களாம் ஒதுங்கிங்க, நீங்கள் ஒதுங்கி பாடுறா நான் ஜெயிக்கிறேனா இல்லையான்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம். ஜனநாயகன் விஜய் அவர்களுடைய அரசியல் குறித்து உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி.